ஜனதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாருக்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு ஆதரவு பெருகிக் கொண்டே இருப்பதை பார்த்து கொண்டு அவரால் சகிக்க முடியவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது மிக வலுவாக இருக்கிறது. அதை காட்டிலும் வேட்பாளர் மீது மக்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுகின்ற அண்ணன் எடப்பாடியாருக்கு மக்கள் செல்வாக்கு நாளுக்கு நாள் கூடியிருக்கிறது. செயல்படாத இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை திராவிட மாடல் என்று அறிவித்து கொண்டு நடத்தி கொண்டிருக்க முதலமைச்சரை காட்டிலும் பன்மடங்கு சிறந்த நிர்வாகி, சிறந்த மனம் படைத்தவர், சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர் என்ற அடிப்படையில் இன்றைக்கு மக்கள் ஏகோபித்த வரவேற்பை பெற்றிருக்கிறார். கருத்து கணிப்புகள்லாம் பார்க்கும்போது முதலமைச்சருக்கு பதட்டம் வந்துடுச்சு. நாங்கள் எப்பொழுதுமே ஒரு கட்சியோட தோழமை கொண்டோம்னா அது தேர்தல் வரைக்கும் தான். அது எங்கள் கொள்கையிலிருந்து நாங்கள் மாறுபட்டது கிடையாது. திமுக என்பது தான் இன்றைக்கி என்னன்னா தமிழ்நாட்டு கூட்டணியில் அவங்க தோழமை கட்சியிலே அடிமை மாதிரி வைத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் சொல்கிறாரா என்னன்னு தெரியல. ரெண்டாவது என்னன்னா இவங்க இதே பாரதிய ஜனதாவிட்ட இருக்கும் பொழுது அவங்க சொன்னதெல்லாம் நிறைவேற்றினாங்க. இந்திய பரப்புரை பண்ணாங்க தமிழகத்தில். எந்த இந்திய எதிர்ப்பை போராட்டத்தை முன்னெடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு 1967 பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்தாரோ அதே இந்தியை அந்த இந்திய எழுத்துக்காக மாணவர்களுடைய ஆத்மாவுக்கு எதிராக தமிழகத்தில் இந்தி மொழியை பரப்பியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரவங்க. அதை நினச்சிக்கிட்டு கூட்டணி மீது எங்கள் புரட்சி தமிழர் மீது ஏதாவது ஒரு குறை சொல்லணும் இப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. ரெண்டாவது அவங்க கூட்டணி வச்சா அது நட்பு ரீதியில், நாங்கள் கூட்டணி வச்சா அடிமை ரீதியா என்னன்றதே தெரியல. அவர் தான் சொல்லணும் கருத்து. ஆக முதலமைச்சருக்கு பதட்டம் வந்துடுச்சு. இந்த பதட்டத்தினால அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க கூட்டணிக்குள்ளே கொள்கை முரண்பாடு இருக்குது. நிறைய சீட்டுகள் அவங்க ஒதுக்குறதுல நிறைய அதிகமாக கேட்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பதட்டம் வந்துடுச்சு. அதான் கேள்வி. இந்திய கூட்டணியில தமிழகத்துல வெல்ல முடியாது, வெற்றி பெற முடியாது என்பதனால தான் மத்திய பட்ஜெட்